நமது ஊரில் விடாமுயற்சிக்கு பெயர் போனவர் தான் கஜினி முகமது. ஏனென்றால் கஜினி முகமது 17 முறை இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தார். அதில் மிக பெரும் வெற்றி அடைந்தார் என்று கஜினி முகமது புகழ்வாங்க. ஆனால் உண்மையிலேயே கஜினி முகமது ஒரு வெற்றியாளரா என்று கேட்டால் அவர் வெற்றியாளர் கிடையாது, அவர் ஒரு கொள்ளைக்காரர். கஜினி முகமது 17 முறை இந்தியாவின் மீது படையெடுத்து வெற்றி அடைந்த ஒரு அரசன் என்று சொல்வதை விட கஜினி முகமது வரலாற்றில் 17 முறை இந்தியாவிற்குள் கொள்ளையடிக்க வந்தார் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். யார் இந்த கஜினி முகமது? இவர் எதற்காக இந்தியாவிற்குள் படையெடுத்து வந்தார்? விரிவாக பார்க்கலாம். 32 ஆண்டுகள் ஆப்கானிஸ்தான் பகுதியை ஆட்சி பண்ண ஒருவர் தான் கஜினி முகமது. இவருடைய இயற்பெயர் முகமது இபுன் சபுக்தசின். இந்த கஜினி முகமது ஒரு மன்னர் பரம்பரை என்று கேட்டால் இவர் மன்னர் பரம்பரையெல்லாம் கிடையாது. இந்த கஜினி முகமது ஒரு அடிமையின் மகனாக இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு இவரின் சொந்த முயற்சியினால்தான் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையும் இவர் உருவாக்கினாரு. கஜினி முகமதுனுடைய அப்பாவின் பெயர் அபு மன்சூர் சபுக்தசின். இவர் பாரசீக நாட்டிற்கு கீழே இருந்த சாமானித் குல அரசர்களிடம் ஒரு அடிமை போர் வீரராக இருந்தாரு. இந்த சாமானித் குல அரசர்களில் ஒருவரான 2ஆம் நூ என்பவர் கஜினி முகமது மீது நம்பிக்கை கொண்டு அவர் தன் ஆட்சிக்கு உட்பட்ட கோராசான் என்ற ஒரு பகுதிக்கு அமீர் என்ற உயர் பகுதியை கொடுத்து அங்கு ஆட்சியில் அமர்த்துறாரு. இதன் பிறகு கஜினி முகமது அந்த பகுதியை ஆட்சி பண்ணி வர்றாரு. ஒரு சமயத்துல இந்த சாமானித் குல அரசர்கள் வலுக்குன்றி போயிடுறாங்க. அந்த சமயத்துல கஜினி முகமது இதுதான் நமக்கு சரியான சமயம் என்று உணர்ந்து கிபி 997 அவர் தன்னைத்தானே அரசன் அறிவிச்சுக்கிறாரு. இதன் பிறகு அடுத்த ஆண்டே இந்த சாமானித் குல அரசர்கள் மீது படையெடுத்து சென்று அவர்களை போர்க்களத்தில் வீழ்த்தி அதன் பிறகு ஆப்கானிஸ்தானில் உள்ள பல நகரங்களை வென்று அங்கு கஜினி எனப்படும் ஒரு நகரத்தை உருவாக்கி அதற்கு தன்னை ஆட்சியாளராக இவர் தன்னை அறிவித்துக் கொள்கின்றார். இந்த முகமது இப்னு சபுக்தசின் என்பவர் கஜினி எனப்படும் நகரத்தை ஆட்சி பண்ண காரணத்தினாலதான் இவருக்கு கஜினி முகமது என்கின்ற ஒரு பெயரும் வந்தது. கஜினி முகமது ஆட்சிக்கு வந்த சமயத்துல அவருடைய கண்ணை உறுத்திய ஒரு நாடுனா அது நம்முடைய இந்திய நாடு. அன்றைய காலகட்டங்கள்ல இந்தியா என்பது செல்வ செழிப்பு மிக்க ஒரு வளமான ஒரு நாடாக இருந்தது. இதனால் தான் நம்முடைய இந்திய நாடு வரலாற்றில் பல முறை பல படையெடுப்புகளுக்கு உள்ளான ஒரு நாடாகவும் இருக்கிறது. கிபி 1001ஆம் ஆண்டு கஜினி முகமது இந்தியாவில் உள்ள பெஷாவர் நகரின் மீது படையெடுத்து வருகின்றார். அப்பொழுது அந்த பகுதியினை ஜெயபாலன் என்கின்ற ஒரு அரசன் ஆட்சி பண்ணி வருகிறார். கஜினி முகமதுக்கும் ஜெயபாலனுக்கும் நடந்த போரில் ஜெயபாலன் தோல்வி அடைகின்றார். அந்த பகுதியில் இருந்த ஏராளமான செல்வங்களையும் வளங்களையும் கஜினி முகமது கொள்ளையடித்து நாடு திரும்புகின்றார். இதன் பிறகு கஜினி முகமதுக்கு இந்தியாவில் உள்ள மற்ற பகுதிகளையும் கொள்ளையடித்து அங்குள்ள வளங்களை நாம் சுரண்ட வேண்டும் என்று மறுபடியும் இந்தியாவின் மீது படையெடுக்க தயாராகிறாரு. அடுத்ததாக தொடர்ந்து 15 முறை இந்தியாவின் மீது படையெடுத்து வராரு. அன்றைய காலகட்டங்களில் கஜினி முகமது இந்தியாவில் இருந்த பீரா, முல்தான், நவாசா, நாகர்கோட், நாராயண், நித்துனா, தனசேர், லோகாட், மதுரா, கன்னோசி, ராகிப், லோக்கூர், லாகூர், குவாலியர், சோமநாதபுரம் என அடுத்தடுத்து 15 முறை இந்தியாவின் மீது படையெடுத்து வந்து மிக பெரும் செல்வங்களை கொள்ளையெடுத்து போகின்றார். இது மட்டுமல்லாமல் மிக பெரும் படுகொலையும் செய்கின்றார் அன்றைய காலகட்டத்தில். இதன் பிறகு கஜினி முகமது கிபி 1025 16வது முறையாக இந்தியாவில் இருந்த சோமநாதபுரத்தின் மீது படையெடுத்து வருகின்றார். அந்த படையெடுப்பு இந்திய வரலாற்றில் ஒரு சிகப்பு பக்கமாக அமைந்தது. ஏனென்றால் அந்த படையெடுப்பில் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள். 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஆப்கானிஸ்தானுக்கு அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். கஜினி முகமது 1025ஆம் ஆண்டு சோமநாதபுரத்தின் மீது படையெடுத்து அந்த படையெடுப்பை வெற்றிகரமாக நடத்தி முடித்திய பிறகு அவர் மீண்டும் ஆப்கானிஸ்தான் செல்கின்றார். அப்படி கஜினி முகமதின் படைகள் ஆப்கானிஸ்தான் செல்லும் பொழுது நம்முடைய இந்திய நாட்டில் இருந்த ஜாட் படைகள் கஜினி முகமது படையை தாக்கி அளிக்கிறாங்க. இதனால் கோபமான கஜினி முகமது மறுபடியும் 17வது முறையாக இந்தியாவின் மீது படையெடுத்து வருகிறார். அந்த படையெடுப்பின் மிக முக்கியமான நோக்கம் இந்தியாவில் இருந்த ஜாட் படைகளை அழிப்பது. இப்படி இந்தியாவின் மீது தொடர்ந்து 17 முறை படையெடுத்து வந்த கஜினி முகமது இங்கு இருந்த ஏராளமான கோயில்களை இடித்து தள்ளுகின்றார். மதுரா மீது படையெடுத்த கஜினி முகமது அங்கிருந்த மிகப்பெரிய கிருஷ்ணன் கோவிலை இடிக்கிறார். சோமநாதபுரத்தின் மீது படையெடுத்த கஜினி முகமது அங்கிருந்த சிவன் கோவிலை அழித்து தரைமட்டமாக்கிறார். கஜினி முகமது இந்தியாவில் இருந்த ஏகப்பட்ட கோவில்களை இடித்தது மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருந்த மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களையும் இடித்து தள்ளினார். இந்தியாவில் இருந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் நூலகங்கள் மீது படையெடுத்து வந்து அங்கு இருந்த ஏராளமான நூல்களை திருடி அவற்றை ஆப்கானிஸ்தான் கொண்டு சென்றார். இதன் பிறகு அந்த பல்கலைக்கழகங்களையும் அங்கிருந்த நூலகங்களையும் தீயிட்டு கொளுத்தி அவற்றை சர்வநாசம் செய்கின்றார். ஆப்கானிஸ்தான் கொண்டு சென்ற நம்முடைய இந்திய நூல்களை பாரசீக மொழிக்கு மொழிமாற்றம் செய்து அவற்றின் மூல நூல்கள் அனைத்தையுமே தீயிட்டு கொளுத்தி அளிக்கிறாரு.
கஜினி முகமது இதோட நிறுத்தி கொண்டார் என்று கேட்டால் இதோட நிறுத்தி கொள்ளவில்லை. அவர் தன்னுடைய மதத்தின் மீதே மிக பெரும் வெறியில் தான் இருந்தாரு. கஜினி முகமது சன்னி பிரிவை சேர்ந்தவர். இதனால ஷியா முஸ்லிம்கள் மீது கஜினி முகமதிற்கு ஒரு மிகப்பெரிய கோபம் இருந்தது. இதனால் கஜினி முகமது ஆட்சியில் ஷியா முஸ்லிம்கள் மிக பெரும் அளவிற்கு பாதிக்கப்பட்டார்கள். இப்படி இந்திய வரலாற்றில் இந்தியாவிற்குள் ஒரு மிக பெரும் அழிவை ஏற்படுத்திய இந்த முகமது கஜினியை தான் இன்றைய காலகட்டங்களில் நம்ம விடாமுயற்சிக்கு பெயர் போனவர் என பெருமையா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்று பல பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.